ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது இந்த வாரம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்குமான இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்குன்றதை முதல்ல பார்த்துடலாம். முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டம அமைப்புகள் எதுவும் இல்லை. சந்திரன் அருமையான அமைப்புல 4, 5, 6, 7 என்கின்ற அமைப்புல அட்டகாசமான ஒரு நிலைமையில இருக்கிறார். மாதத்தின் ஆரம்பமே தைப்பூசத்திற்கு அடுத்த நாளாக ஆரம்பிக்கிறது. 4, 5, 6 அப்படின்னாலே அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரத்தை மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சொல்ல முடியும். அவரவருடைய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல இதுவரைக்கும் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ வாரத்தின் முதல் நாள் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். தாய் மூலமான கல்வி மூலமான நல்லவைகள் கண்டிப்பாக பௌர்ணமி சந்திரனால உண்டு. உங்களுடைய ராசிநாதனும் வாரத்தின் முதல் நாள சுபத்துவம் என்கின்ற பௌர்ணமி சந்திரனுடைய எதிர்நிலைமையில 10ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறார். இந்த வாரம் முழுவதுமே சூரியனும் செவ்வாயும் 10ஆம் இடத்துல இருப்பது மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுல சோதனைகளை கண்டிப்பாக கொடுக்காது. வியாபாரம் நல்லா இருக்கும். தொழில் அமைப்புகள்ல அவரவருடைய பிறந்த ஜாதக வலு அமைப்பிற்கு ஏற்றாற் போல ஏதாவது ஒரு வகையில லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு, மிக மிக முக்கியமாக அரசாங்கத்துடைய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை. கவர்மெண்ட்ல ஏதாவது பர்மிஷன் கேட்கறது, பட்டா வாங்குறது, அல்லது கான்ட்ராக்ட் கேட்கறது, அல்லது அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் ஏற்படுவது, இந்த மாதிரியான அமைப்புகள்ல வாரம் முழுக்க வருமானத்தோடு சீராக போகக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு அப்பா கிட்ட ஏதேனும் ஒரு சம்மதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு லவ் பண்றேன், அல்லது ஒரு தொழில் ஆரம்பிக்க போறேன், அல்லது ஒரு வண்டி வேணும், அல்லது அப்பா இதை எனக்கு செஞ்சு கொடுங்க, இந்த இடத்துல இதை நீங்க எனக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதன் மூலமாக எனக்கு நல்லவைகள் நடக்கும் என்பதற்கான சில ஆதாய அமைப்புகளை தகப்பனிடம் தெரியப்படுத்தி அதன் மூலமாக தந்தையிடமிருந்து நல்லவைகள் ஒரு ஆதாயம் கிட்டத்தட்ட ஆதரவுகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. மேஷராசிக்காரர்களுக்கு திருப்பு முனைகள் இருக்கக்கூடிய, சங்கடங்கள் அதிகமில்லாத, முயற்சிகளுக்கேற்ப வெற்றிகள் மட்டுமே கிடைக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பத்தில் முயற்சிகள் பலிக்கக்கூடிய 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். அதன் பிறகு 4, 5, 6ஆம் இடத்திற்கு இந்த வாரம் முழுக்கவே சந்திரன் வருகிறார். உண்மையை சொல்லப்போனா சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் கிடையாது. நல்ல அறிமுகங்கள் திங்கட்கிழமை முழுக்க கிடைக்கக்கூடிய தன்மைகள். அதற்கப்புறம் 5ஆம் இடத்துல அவர் வாரத்தின் நடுப்பகுதியாகிய வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வரும்போது அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம் முழுவதுமே அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. பெரும்பகுதி கிரகங்கள், அதாவது 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதும் சாதகமான ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. இன்னும் ஒன்னையும் சொல்லணும், இந்த வாரத்தின் நடுப்பகுதியிலிருந்து சுக்கிரன் 10ஆம் இடத்திற்கு மாறி குருவின் பார்வையில் வர்றார். 2 10ஆம் இடங்கள்ல சுபர்கள் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது புனிதமான ஆசிரிய பணியில் இருக்கக்கூடியவர்கள், அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறையில் இருக்கக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், தொலைபேசி வாய்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தொலைபேசியில வாடிக்கையாளர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய, டார்கெட் நிலைகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அந்த வேலையில ஏதாவது சம்பள உயர்வு, பதவி உயர்வு, தொழில் நிமித்தம் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் நன்றாக பலிக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓரளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. வாரத்தின் நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளால் ஏதேனும் நிம்மதிகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம் கண்டிப்பாக உண்டு. என்னங்க நிம்மதி கிடைக்கும்? பிள்ளைய பற்றின ஒரு கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. என்னென்ன விஷயங்கள்ல நடக்கும்? வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய ஒரு சூழல். அதைவிட மேலாக இங்கே படிக்கக்கூடிய இந்த வருஷம் +2 10th படிக்கக்கூடிய குழந்தைகள் மார்க் எப்படி எடுக்குமோ ஏது எடுக்குமோ என்ற கவலைகள்லாம் தேர்ந்து பிள்ளைகளை பற்றிய ஒரு நம்பிக்கைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாரமாகவே ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. ரிஷபம் தோல்விகளை அனுபவிக்காத நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது இந்த வாரம் எல்லோருக்கும். மிதன ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பம் 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். சந்திராசிரமா இந்த வாரம் எதுவுமே கிடையாது. 2இல் ஆரம்பித்து 5ஆம் இடத்தில் குருபார்வையுடன் சந்திரன் இருக்க இந்த வாரம் நிறைவடைகிறது. இந்த வாரத்துடைய மிக முக்கியமான ஒரு அமைப்பு, உங்களுடைய புதன் 8ல் இருந்தவர் இப்போது 9ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 9ஆம் இடத்திற்கு மாறி குருவின் பார்வையில வர்றாரு. ராசியும் ராசிநாதனும் குருவின் தொடர்புகளில் இருப்பதால் நினைத்தது நடக்கக்கூடிய, தொட்டது துலங்கக்கூடிய, உங்களுடைய அத்தனை அமைப்புகளையும் ஒரு நிம்மதி, தன்னம்பிக்கை வரக்கூடிய, தாழ்வு மனப்பான்மையெல்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல வாரமா இந்த வாரம் கண்டிப்பா அமையும். பணம் சம்பாதிக்க முடியும். அவரவருடைய வசதிக்கு ஏற்றாற் போல, அவரவருடைய தகுதி தராதரத்திற்கு ஏற்றாற் போல உழைப்பு வீணாகாத நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். மிதன ராசிக்காரங்களாம் உடனே கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருவீங்கன்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன்.
என்னதான் இது ராசி பலனாக இருந்தாலும் இது ஒரு பொதுவான பலன். அதே நேரத்தில் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்புல நீங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவராக இருந்தா இந்த வாரத்துல 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். 10,000 சம்பாதிப்பவர் 50,000 சம்பாதிக்க முடியும். லட்சம் சம்பாதிப்பவர் கோடியை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால சொந்த ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கின்றன. 4ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இந்த வாரத்திலேயே வீடு வாங்குறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கான எண்ணங்கள் வலுப்படக்கூடிய அமைப்பு. கடன் வாங்கினா கூட பரவாயில்லைங்க, வீடு வாங்கிடலாம், இது வாங்கிடலாம், காடு வாங்கலாம், அல்லது ஒரு இடத்துல அட்வான்ஸ் கொடுத்துடலான்ற மாதிரியான அமைப்புகள், ஒரு பொருளை வாங்குவதற்கான தைரியங்கள் உண்டாகக்கூடிய தன்மைகள் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஏற்படும். வாரத்தின் கடைசி நாட்களான சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சந்திரன் 5ஆம் இடத்துல வரக்கூடிய அமைப்பு கடந்த காலங்களில் லட்சியங்கள் சரியாக தடுமாறி லட்சியங்கள் நிறைவேறாத அமைப்பில் இருந்தவர்களுக்கு லட்சியத்தை நோக்கி நடைபோடக்கூடிய அமைப்புகள், மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல வாரமாகவே இந்த வாரம் கண்டிப்பாக இருக்குங்க. பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. சிலருக்கு நண்பர்களால் கடந்த காலத்தில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகக்கூடிய தன்மைகளும் இருக்கக்கூடிய அருமையான நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம். கடகராசிக்காரர்களுக்கும் உண்மையிலே சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் கிடையாது. சந்திரன் வாரத்தின் ஆரம்ப நாளான திங்கட்கிழமை உங்களுடைய ராசியிலேயே வலுவாகவே அமர்ந்திருக்கிறார். பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். தைப்பூசத்திற்கு அடுத்த நாள். ஆக இந்த பௌர்ணமி சந்திரனாக அவர் இருக்கக்கூடிய இந்த முதல் நாள்ல திங்கக்கிழமையில எதை செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்புகள், ஒரு புதிய ஆரம்பங்கள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. அதற்கப்புறம் 2, 3, 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆகவே கொஞ்சம் இது வரைக்குமே அந்த அளவுக்கு நான் ரொம்ப பெரிய அளவில் கஷ்டப்பட்டுட்டேங்க, என் மன கஷ்டம் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, பெண்ணால் அசிங்கம் அவமானம், பெண்ணால் தோல்வி, தொழிலில் தோல்வி, வேலையில் தோல்வி, அம்மா அப்பா நல்லா இல்லை, மன அழுத்தம், காசு பணத்தை விட்டுட்டேன், கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டேன், இந்த மாதிரியாக வாழ்க்கையில் தோற்றுப்போய் விடுவோமோ அல்லது தோற்றுப்போய் விட்டோமோ என்கின்ற அளவிற்கு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களும் அதிலிருந்து அப்படியே வெளியே வரக்கூடிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் ஏற்படும். ராசியை செவ்வாயும் சூரியனும் பார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய நல்ல ஒரு அமைப்பு. இந்த வாரத்தில் 8ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் மாறுறாங்க. அப்போ எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட பலனை இந்த வாரம் கண்டிப்பாக சொல்ல முடியும். கடந்த காலத்தில் சோசியல் மீடியாவில் பணத்தை ஏமாந்துட்டேன், ஆன்லைனில் பணத்தை ஏமாந்துட்டேன், வாட்ஸ்அப்பில் பணத்தை ஏமாந்துட்டேன், சைபர் கிரைமில் பணத்தை, ஆன்லைனில் பணத்தை விட்டுட்டேன், பங்குச்சந்தை எனக்கு கை கொடுக்கவே இல்லை, இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் எதுலேயோ பணம் இப்படி போயிடுச்சே அப்படி போயிடுச்சே, உழைச்ச பணம் போயிடுச்சேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த பணம், உண்மையான நீங்கள் உழைத்த பணம் திரும்ப வருவதற்கான ஏற்பாடுகள், ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கும். கடகராசிக்காரர்கள் இந்த வருஷம் அப்படியே படிப்படியாக மேலே முன்னேறி வந்து விடுவீர்கள் என்கின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அடுத்தவர்கள் சொல்லாமலேயே வரக்கூடிய அருமையான வாரம் இந்த வாரம். தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல வாரமாக இருக்கும். முயற்சிகள் நன்றாக இருக்கும். மிகப்பெரிய அளவில் வேலையில் இருக்கக்கூடிய, தொழிலில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் விலகக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம்.